அல்லேலூயா. ஓயாமல் நமக்காய் வேண்டுதலும் விண்ணப்பங்களோடும் பிதாவினிடத்தில் காத்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அந்த நாளிலே ஆராதனைக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோல் இணையத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் சபையின் சார்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 305வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இரண்டாவது சரணத்தை யாவரும் ஒருமுறை வாசிங்களேன். இரண்டாவது சரணம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். எத்தனை பேர் அற்புதத்துக்காக வந்திருக்கீங்களே எனக்கு தெரியல, ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு மூன்றாவது அடியை, நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், ஜெயம் கொடு
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே உற்சாகத்தோடு நாம் 332வது பாடலை பாடும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியே. பொங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றிடுவோமே. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் நடிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆழினிலே ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. தாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெண்மலையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அடைவோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆரோ, ஆரோக்கிய
அல்லாத போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம்பாரில் அநாதையாவது இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலம்பாரில் அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆராதன் கண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். அப்படிதானே? எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வந்திருப்பீங்க. எல்லாரும் மனமகிழ்ச்சியாக வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருப்போம். அப்படி தானே? அப்படி தான் வரணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வேதனையோடு தான் நம்ம வந்திருப்போம். எல்லாருக்கும் இப்போ வரும்போது கூட நாங்கள் ஒரு காரியம் கேட்டோம். ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க. ஒரு வருத்தம் தான், அந்த காரியங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள். ஆனாலும் தேவ சபையில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக தான் இருக்கணும். அவர் அதான் முதல்ல சொல்ல, அவர் சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்ப்போற்றும் தேவன் நம் தேவ, பாரினில் வேறில்லை பாக்கிய. நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். அல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராதனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. நீர் எந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். அவ்வளோதான், சிம்பிள். அந்த அடிகள் பழைய பாடல்களில் இருக்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் என்னாக்கும்? நிலைக்கும். அப்படிதானே? பரிசுத்தர் மாளிகை எழும்பும். நீர் எந்த ஜனங்கள், நீங்கள் என் சொந்த ஜனங்கள்னு தேவன் சொல்லியிருக்காரு. அதை விட பாக்கியம் வேற என்ன உலகத்தில் வேணும்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. 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 நம் வேத வாசிப்புக்கிற சங்கீத பகுதி கடன் செல்வோம். சகோதரர் இளவரசு அவர்கள் சங்கீதத்தில் நன்றி தரும். இன்றைய நாளுக்கான சங்கீதம் 23 1 முதல் 6 வரை. தாவீது ராஜா இயேசுவை மெய்ப்பராய் கருதி கூறுவது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவன் நம்முடைய மெய்ப்பர் தன் ஆடுகளை பாதுகாப்பது போல தேவன் நம்மை கவனித்து வழி நடத்துகிறார். அதனால் நமக்கு தேவையானவற்றில் குறை இருக்காது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரின் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு ஓய்வும் அமைதியும் தருகிறார். பசி தாகம் எல்லாவற்றையும் தீர்க்கிறார். பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் சோர்ந்து போகும்பொழுது எனக்கு பலன் தருகிறார். தவறான வழியில் போகாமல் சரியான நல்ல வழியில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் நமக்கு ஆறுதல் தரும்.
மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்கும் கோலையும் தடியும் போல என்னை அவர் ஆறுதல் படுத்தி பாதுகாக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு எதிரியாக இருப்பவர்கள் முன்னாலே கடவுள் என்னை மதித்து ஆசீர்வதிக்கிறார். என்னை கனப்படுத்துகிறார். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் அளவில்லாமல் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் கர்த்தருடைய வீட்டிலேயே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம் வாழ்நாள் முழுவதும் நன்மையமாய் தொடர்ந்து வருகிறது. நாம் தேவனுடைய வீட்டிலேயே அவருடன் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனிலும் அவரோடு இருப்போம். மொத்தத்தில் இந்த வசனம் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, நான் தனியாக இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், சோர்வில் தேற்றுகிறார், கஷ்டத்தில் தாங்குகிறார், இறுதி வரையிலும் நன்மையிலும் கிருபையுமாய் நடத்துகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. நன்றி. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சொல்கிறது அது ஒரே ஒரு வார்த்தை, மாற்றம் ஒன்று தான் வாழ்க்கை. சபையை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரன்ட்ட பேசும்போது நான் பொய் சொல்ல விரும்பலை. கிறிஸ்டி உண்டு, ஆரோன் உண்டு, என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? இந்த இப்படி குதிப்பு அப்படி குதிப்பு, அழுது சீனை போட்டு அப்படிலாம் பண்ணான். நான் ஒன்றே சொன்னேன், வியாழக்கிழமை வர உனக்கு டைம், ஈவன் வெள்ளிக்கிழமை காலைல வர டைம் நான் பார்த்துக்கிட்றேன். நான் நேற்று சொன்னேன், நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணட்டுமா. நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் மறுரூபப்படுத்துவார். நீங்கள் ஒன்று தான், யோர்தானில் வந்து கால் வச்சா போதும், அவர் உள்ளே இழுத்துக்கிடுவார். ஹல்லேலூயா. அதை தான் எல்லாத்தையும் சொல்கிறது. அதுதான் என்னுடைய கொள்கையாட்டே இருக்குது. பிடிச்சி தள்ளி விட்டுருவோம், இல்லைன்னா தள்ளி விட்டுருவோம். எப்படியும் போ, நீந்தி வந்து இல்லைன்னு செத்துரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எடுத்துக்கொள்ள, கர்த்தர் பொறுப்பு எடுத்துக்கொள்ள. ஏன்னா அவருக்கு உண்டான ஆட்களை அவர் தேடி எடுத்துருவார். நான் ஒரே ஒரு சாட்சி டைமில் தான் சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்தானத்தை பற்றி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சொல்லி எவ்வளோத்துக்கு அதுக்காண்டி டெட் எகெயின்ஸ்டாக நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஓகேங்களா? ஆனால் அந்த கடந்த ஒரு வாரமாக நான் அந்த காரியங்களை குறித்து சிந்திக்கும் போது நினச்சேன், ஆண்டவரே கடைசியில் அவரை பார்த்து ஒரு கிண்டலாக கேட்டேன். நான் போன வாரம் கேட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு இது இருக்கா, கூட்டத்தில் எத்தனை பேர் இடிச்சிட்டு போயிருப்பாங்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களேன்னு நான் அவரை பார்த்து கேட்டேன். என்னையும் கடைசியில் அதை பேச வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு. ஹல்லேலூயா. அவருக்கு வேண்டியதை நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்? ஓடி பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் எங்கே தூக்கி போட்டாங்க? யோனா எங்கே போயிருந்தான்? எங்கே போயிருந்தான்னு இதான் கேள்வி கேட்டேன். நான் எதாவது சொல்லுவேன், அப்புறம் நான் தப்பாக கேள்வி கேட்டேன்னு சொல்கிறீங்க. கப்பலின் இடத்துல ஓடி ஒழிச்சிருந்தான். எவனா வந்து பார்த்துருப்பாங்க. எங்கே பார்த்துருப்பாங்க? பேசஞ்சர் லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, காலம் அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் மேலோட்டமாய் பார்த்துருப்பார்கள். அப்படி தானே? நீ எங்கே ஓடினாலும் அவருக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று, கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீன் வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தர் தாய் வயிற்றுலேருந்து வந்திருப்பான். அப்படி தானே? ஒரு 9 மாதம் இப்படி சுருங்கி எகெயின் மீன் வயிற்றில் எப்படி இருக்கும்? அதே கம்ஃபர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி தான். ஒழுங்காக கனி கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணுவார்? அப்படியே பழம் அப்படியே போயிடும். அப்படி தானே? கொஞ்சம் கொத்தி ஏற்பட்டு அது என்ன பயோரியா, அது என்னெல்லாமோ சொல்லுவாங்க, என்னெல்லாமோ போடுவாங்க, உரங்கள்லாம் போடுவாங்க. ஹல்லேலூயா. யூரியா நாற்றம் எடுக்கும், கொத்தி போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழ உழுதுவாங்க. ஹல்லேலூயா. இதே வாய்ப்பில் நம்ம அப்படியே போவோம். கடன் சொல்லுவோம். சகோதரர் வெங்கட் அவர்கள் துதியின் வேலைக்காய் அவரை நான் அழைக்கிறேன். யாவரும் ஜெபத்தோடு காத்திருக்கவும். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. துதியின் வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மளை ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபையுள்ள நாளாக தேவன் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் அப்படியே கடந்து இருக்கலாம், ஜெபத்திலே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது எத்தனையோ பெரிய ஆனந்தமும் எவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி. நீர் ஆண்டவரை இரக்கமும் மகா கிருபையும் நிறைந்த தேவனாகிய தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. எல்லாரும் துதிக்கலாம். நன்றியோடு நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது பிரியமானவர்களே. நன்றியோடு துதிக்கலாம். அவர் செய்த நன்மைகளை
துதித்து நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் துதிக்கலாம், யாரும் அமைதியாக இருக்க வேணாம். பிரியமானவர்களை, யாரும் அமைதியாக இருக்க வேணாம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அநேக காரியங்கள் உண்டு என்பதை நம்ம அறிகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாரும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கலாம், துதியோடு இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. உமக்கு நன்றி நன்றி. துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இரக்கமும் மகா பெரியமும் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வெறுமையாக வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பாத்திரம் ஆண்டவரே நிரம்பிய வழியை செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை தேவனாகிய கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி நீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தகப்பனே, சிறுமையும் ஆண்டவரே குப்பையுமானவ எங்களை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா, நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ இந்த ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த வொர்ஷிப் தொழுகை வேதே நீ ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பியும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று தாவீது சொல்லுகிறது போல, ஹல்லேலூயா, நம்ம சகோதரர்கள் சகோதரிகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வாசம் செய்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்தம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி என்பதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது நம்ம அவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நமக்கு துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரை வரவேற்பமா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்கலாம். நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் மத்தியில் எங்களை கடந்து வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. ஆவியானவரே நீர் இறங்கி வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஜீசஸ் நீர் ஆளுகை செய்யும். நன்றி சபா, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. வரும் வாரும் தூய மகனே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நன்றி அப்பா. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமாப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீ இறங்கி வரும்படியா செபிக்கிறோங்க தாவே. தூய ஆவியானவரே மத்தியில் நீ கடந்து வரும்படியா செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே நீர் எங்களை மத்தியில் கடந்து வாங்க தகப்பனே. உன்னுடைய வாழ்க்கை தகப்பனே வெற்றிடமாக காணப்படுகிறது ஆண்டவரே. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை வெற்றிடமாக காணப்படுகிறது தகப்பனே. உடைய சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தகப்பனே தவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய வாழ்க்கை ஆண்டவரே உண்மையான சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவரே காணும்படியாக செபிக்கிறோங்க தாவே. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆண்டவரை கடந்து வரும்படியாக செபிக்கிறோங்க தாவே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற ஆண்டவரே தவறுதல்களை எங்களுடைய பாவங்களை தேவனாகிய கர்த்தர் உணர்த்தும்படியாக செபிக்கிறோங்க தாவே. இந்த
தேவனாகிய கர்த்தருடைய பாவங்களை உணர்த்த முடியாது செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே, நீதியை குறித்தும் ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை இருக்கிற ஊரவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கண்டிக்க முடியாது செபிக்கிறாங்க தாவே. அவர்கள் ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் தேவனாகிய கர்த்தர் உணர்த்த முடியாது செபிக்கிறாங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. சகல சத்தியத்திற்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் நிரப்ப முடியாது செபிக்கிறாங்க தாவே. அவர்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறாங்க தாவே. நன்றி அப்பா, எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரை துதிக்கிறாங்க தாவே. நன்றி நன்றி நன்றி. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. இந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறே, எத்தனையோ நன்மை செய்கிறே ஐயா, எத்தனையோ நன்மை செய்கிறே.
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்? உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்? உம் ஆலயத்தில் உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. மதுரை போல நடனமாடி உம்மை ஏற்றுவேன். வானில் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். மதுரை போல நடனமாடி உம்மை போற்றுவேன். வானில் போல ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பலகோடி கோடினார்கள் உம்மை ஏற்றிட, முழங்கால்கள் உங்கள் நாமத்துக்கு முடங்கி பணிந்திட. பல கோடி கோடினார்கள் உம்மை ஏற்றிட, முழங்கால்கள் உங்கள் நாமத்துக்கு முடங்கி பணிந்திட. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை.
சந்தோஷம் எனக்கு. நீங்க ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே. உந்த நாமம் உயர்த்தியே உலகில் வாழுவே. நானும் அடியே ஆசீர்வாதத்தில் உமக்கு பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. நானும் அது அடியே நீர் ஆசீர்வதித்திடுவோம். உமக்கு சோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஆண்டவர் இல்லாத ஆராதனை நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கும் பொழுது அந்த ஆராதனையே அதுக்கு தேவனுக்கு மகிமை உள்ளதாக காணப்படும். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி நன்றி. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்லை. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்லை. நம்ம அந்த தானியேலில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை இந்த ராஜாக்களை ஆராதிக்கிறதுக்கு அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கல. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தரை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீங்கள் செய்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. நம்ம அதுபோல் நாமளும் எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நம்ம உண்மையோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது எந்தவித தோல்வியோ கஷ்டமோ சோதனைகளோ நம்மளை அணுகாதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழ்வேன். நம்ம எத்தனை பேர் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம உயிரோடு இருக்கும் வரை ஆண்டவரை பாட நம்ம கடைசி வரை நம்ம நம்ம ஆண்டவரை கடைசி வரை நம்ம உயர்த்துவேன் என்பதிலே நம்ம எத்தனை பேர் நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதிலே நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்படணும். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. எல்லாம் ஜெபத்தோடு இருக்கலாம். நன்றி 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 அப்பா, நமக்கு நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே, நீ இரக்கமும் ஆண்டவரே மிகுந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நம்ம துதிக்கிறோங்க தாவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்க தாவே. கர்த்தர் நமக்கான ஒரு சூழ்நிலைகளை அவர் கொண்டு வருகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19:7 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது பார்க்கும். நீங்கள் எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுகிறார். நீங்கள் முதலாவது எழுந்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நீங்கள் முதலாவது எழுந்திருந்து கர்த்தருடைய வேதத்தை நீங்கள்
ஆராய்ந்து அவர் உங்களுக்கு என்ன வேதத்தின்படி உங்களோட பேசுகிறாரோ அந்த வேத வசனத்தை நீங்கள் போஜனம் பண்ணும்படியாக அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய தூதன் உங்கள் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் தூதன் மூலமாக உங்களோட பேசும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்படணும். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நம்ம கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகமாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தனையில் வைக்கிறவர்களாக காணப்படும். இன்னும் ஆண்டவருக்காக ஓடுகிற தூரம் நமக்கு அநேகமாக இருக்கிறது. ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் இன்னும் அநேகமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு அதற்காக நம்ம இன்றையிலிருந்து நம்ம தயாராக நம்ம அதற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நீங்கள் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கான பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நம்மளை ஆயத்தம் செய்து நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் குடும்பமாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அநேக ஆத்துமாக்கள் அநேகர் கர்த்தருக்காக அவர் எழுப்ப அவர் உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். யார் யார் மேலே திட்டங்கள் உள்ளதோ கர்த்தர் யார் உங்களை அழைத்தாரோ அவங்கள் கர்த்தருடைய நீங்கள் சபையில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம். ஆண்டவர் ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய சொந்த பந்தத்தில் உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தருக்காக நீங்கள் ஓடலாம். நன்றியப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. இதுவரை நீர் எங்களை வழிநடத்தி வந்துரு, அதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரை 6 முதல் 20 வரை நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வந்தது தெய்வீகா ஸ்தோத்திரங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே சபையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறாங்க தாவே. ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே எத்தனை பேர் தகப்பன் பலவனத்தோட சோர்வுகளோடு தகப்பனே, கஷ்டத்தினால தகப்பனே, ஆண்டவரே நிந்தையினால தகப்பனே வந்திருப்பாங்க தகப்பன். அவர்களுக்கு தகப்பன் நீர் ஆண்டவரே உடைய கிருபையினாலும் ஆண்டவர் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அவர்களை முடிசூட்டி அவரை பாதுகாக்க முடியாது செபிக்கிறாங்க தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. ஆண்டவர் எல்லா நோய்களையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி போடும். நன்றி அப்பா, நன்றி. சிறு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உமக்காக சிறு பிள்ளைகள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்கள் செய்கிறத நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே சபம் கருத்தில் ஒப்பு கொடுக்க கால சூழ்நிலைகள் எதுவும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரை பாதிக்காதபடிக்கு நீ அவர்களை பாதுகாக்க முடியாது செபிக்கிறாங்க தாவே. குடும்பமாக தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறாங்க அப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரங்கத்தை இவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சுப்பா நன்றி நமக்கு உடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்காக நமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான துதின் வேலைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான துதியை எடுத்து அருமையான சோதனுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் வைராக்கியமாய் என் மகன் எழும்பி பிரகாசிக்க அவருக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். இதுதான் மாற்றம் என்கிறது. தேவன் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் புடம் எடுத்துருவார். அப்படி தானே? அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் அதான் முதல்ல சொல்கிறது. காலம் மட்டும் நீங்கள் வைங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். அவர் அந்த உள்ளங்கைகளில் உங்களை ஏந்தி எப்போ சுமந்து கொண்டு போவார். அப்படி தானே? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். சகோதரர் தினேஷ் அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காக காத்துட்ருக்கீங்க? ஹல்லேலூயா. வாரம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலை நிமித்தம் நம்ம கஷ்டப்பட்டு
வந்தாலும் இந்த ஒரு வார்த்தை இனி வரப்போகும் ஒரு வாரத்தை நமக்கு நடத்துன்ற நம்பிக்கையோடு நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். இந்த வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் இருந்தது. வார்த்தை நம்மக்கிட்ட எப்படி பேசுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே உணர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாட்டு பாடணும், அந்த பாட்டுடைய வரிகள் உணர்ந்து பாடுறோமா, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம பாடுறோமா, அந்த பாட்டினுடைய வரிகள் நம்மக்கிட்ட என்ன பேசுச்சு. ஒரு வரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு வரி எல்லாருக்கிட்டேயும் வேறு வேறு மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மினிட்ஸ் ஒரு லைக் மெடிடேஷன் கூட சொல்லலாம். நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு பாடலுடைய வரிகள் வரும், அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கேளுங்க. ஸோ இது வந்து கர்த்தருக்காக நம்ம இந்த ஒரு வாரத்தில் நம்ம கொடுக்குற நேரம் இது. ஸோ அதனால் அதில் என்ன சொல்லுதோ அந்த வரிகளை நீங்கள் உணர்ந்து அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஆழமும் அர்த்தமும் புரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ரிலாக்ஸ், ஓகேங்களா? எதுவுமே கையில் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் லிசன். அதனுடைய வரிகள் என்ன மாதிரியான வரிகள்னால், நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன், உன் அருகில் நான் வர நினைக்கிறேன், ஆனாலும் நான் தூரம் போகிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நான் நடந்து வரேன், உங்ககிட்ட தான் நடந்து வரேன், உங்ககிட்ட தான் பேசுகிறேன், உங்ககிட்ட தான் ஜெபம் பண்ணுறேன், இருந்தாலும் ஏன் இந்த தூரம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் இந்த வரிகள் வந்தது. நீர் என்னை மறப்பதில்லை, நான் உம்மை பிரிந்தாலும் நீர் என்னை விட்டு பிரிவதில்லை, நான் உம்மை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. புரியவில்லை, ஏன் என்றும் தெரியவில்லை. வெளியே சிரித்தாலும் உள்ளம் அழுகிறதே, உள்ளம் சிரித்தாலும் ஆழ்மனம் அழுகிறதே. தேற்றிட யாரும் இல்லை, ஆற்றிட எவரும் இல்லை. உம்மை விட்டு நான் தூரம் போனதேனோ, அன்பை விட்டு நான் விலகி நின்றதேனோ. காரணம் புரியவில்லை, ஏன் என்றும் தெரியவில்லை. ஊனுண்ண மறக்கவில்லை, உடை அணிய மறக்கவில்லை, உறங்கவும் மறக்கவில்லை, ஜெபத்தை மட்டும் மறந்ததேனே. காரணம் புரியவில்லை,
பேச்சுக்கு நேரம் உண்டு, ஊர் சுற்றவும் நேரம் உண்டு. உன்னிடம் பேச தோன்றவில்லை, காரணம் புரியவில்லை, ஏனென்றும் தெரியவில்லை. உம் அன்பை விட்டு நான் தூரம் போனதேனோ, உம் அன்பை விட்டு நான் விலகி நின்றதேனோ. காரணம் புரியவில்லை, ஏனென்றும் தெரியவில்லை. அருகில் வர நினைக்கிறேன், வேதம் தினம் படிக்கிறேன், ஜெபம் தினம் செய்கிறேன், இருந்தும் தூரம் போகிறேன். அருகில் வாருமே, அணைத்துக் கொள்ளுமே, அணைத்துக் கொண்டென்னை ஆற்றி தேற்றுமே. அருகில் வாருமே, அணைத்துக் கொள்ளுமே, அணைத்துக் கொண்டென்னை ஆற்றி தேற்றுமே. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உணர்வோடு நம்ம எது கேட்டாலுமே அதுதான் நம்ம மனசில் பதியும். ஸோ நம்ம தினமும் தான் ஜெபம் பண்ணுறோம், தினமும் தான் நம்ம வேதம் வாசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இருந்து ஏன் இந்த பிரச்சனைகள் நிரந்தரமானதா, இதை நம்ம விட்டு போகுமா அப்படின்னு கேட்டோமா? சிலது தேவன் அனுமதிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ சில பேர் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயினான ஒரு செய்திக்கு போகலாம். இந்த மெசேஜுடைய மைய கருத்து ஒரே ஒரு வார்த்தை தான். அது நீங்கள் போகும்போது அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அதனுடைய இன்ட்ரொடக்ஷன். உன் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கை என்ன நினச்சிக்கிறோமோ, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நமக்கு இவ்வளோதானா, நம்ம ஏன் இவ்வளோ அற்பமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய நாளில் நினச்சிது இருக்கோம். ஆனால் நம்மளை முடிவு மகா சம்பூர்ணமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எழுதும் கதைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்காக ஒரு கதை, நமக்காக ஒரு ஹிஸ்ட்ரின்னு அவர் எழுதி வச்சுருப்பார். அந்த கதையில் முடிவு எப்பொழுதும் மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? முடிவு எப்போவுமே மகிமை தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? இதுதான் அந்த வார்த்தை, இனிமே தான். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? இனிமே தான். இந்த வார்த்தையுடைய பவர் என்னன்றது உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே தான், இனிமே தான், இனிமே தான் என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு, இனிமே தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, இனிமே தான் என் வாழ்க்கையை நான் கட்ட போகிறேன், இனிமே தான் என் குடும்பத்தில் சந்தோஷம், இனிமே தான் என் குடும்பத்தில் சமாதானம், இனிமே தான் எல்லாத்துக்கும் இனிமே தான்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம பிடிச்சிருக்க போகிறோம். தப்பு செஞ்சவங்கள போய் கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க? இனிமே பண்ண மாட்டேன். எதனா ஒரு விழுந்துட்டாங்கன்னா இதுக்கு மேலே அதில் விழுவாங்களா? இனிமேல் அதில் பக்கம் போக மாட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். கொடுத்த நேரத்தில் கண்டிப்பாக முடிச்சிருவேன், நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். ஓகே. ஸோ சில கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இது சும்மா ஒரு இன்ட்டு தான். யோசேப்பு எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சகோதரர்களாக விற்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்த அவர் தேவனோடு நடந்த நடையினால் அவர் முடிவு எப்படி இருந்ததா? எகிப்தின் பிரதானியாய் மாறினார். அந்த குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோபுக்கு இல்லாத செல்வங்கள் கிடையாது,
அவனுக்கு இல்லாத எதுவுமே இல்லை. ஆனால் அது எல்லாத்தையுமே மிகுந்த வேதனையில் அவன் இருந்தான் யோபு. ஆனால் தேவனோடுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு நடந்ததுனால அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? அவன் இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையை தேவன் கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ தான் துன்பத்தில் இருந்தால், எவ்வளோ தான் சங்கடத்தில் இருந்தாலுமே அவரோடு நடந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இரட்டிப்பான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மீண்டுமாக நம்ம வந்து சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவீதை பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஆடு மேய்ப்பன், எல்லாத்தையுமே இழந்துட்டான், சவுலால் துரத்தப்பட்டார். ஆனால் தேவனோடு நடந்த பயணத்தில் அவர் எப்படி இருந்தார்னா இஸ்ரவேலின் ராஜாவானார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கே இருந்தவரை எங்கே தூக்கி வச்சு ராஜாவாக கொண்டாடி இருக்காங்க பாருங்கள். இந்த பாக்கியம் ஸ்லாக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தோம்னா, நீங்கள் தாவீதா இருந்திருந்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயம், ஒரு பைபிள் வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா, நம்மக்கிட்ட தேவன் பேசினார்னா, அப்படி நம்ம படித்தோம்னா அந்த வார்த்தை நம்மக்கிட்ட எவ்வளோ பேசுன்றது தான் முக்கியம். ஒரே வசனமாக தான் இருக்கும், அதை ஒரு நாளும் ஒரு முறை படிக்கும்போது வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வேதத்தை உண்மையாகவும் உத்தமமாகவும் மனப்பூர்வமாகவும் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூத். இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய முறை நிறைய பிரசங்கத்தில் நம்ம ரூத்தை பற்றி படிச்சிருப்போம். கணவனை எழுந்து மாமியார் கூட ஏழ்மை நிலையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போது தேவன் அவருக்கு வழி திறந்தார். அவரோடு கூட நடக்கும் பொழுது போவாசை மணந்தார், ஓபேத்தின் தாயானார், இயேசுவின் வம்சத்தில் இடம் பிடித்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இயேசுவின் வம்சத்தில் இடம் பிடிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேதுரு இயேசுவை வந்து மறுதளித்தார், 3 முறை மறுதளித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது கொஞ்சம் இன்சிடென்ட்க்கு முன்னாடி இயேசு வந்து பேதுருக்கிட்ட சொல்லுவார்ல, நீ என்னை 3 முறை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? என்ன ஆண்டவரே, நானா உங்களை மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 3 முறை கோழி கூவதற்கு முன்பே 3 முறை மறுதளித்தான்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரச்சனை தான் இவரால் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம யாருன்னா அவங்க கூட இருப்போமா? இவங்களால் நமக்கு தீமை, இவங்களால் நமக்கு பிரச்சனை, இவங்களால் நமக்கு தொந்தரவு, சமாதான கேடுன்னு வந்தால் நம்ம அவங்க கூட இருக்குமா? ஆனால் தேவனுக்கு தெரிந்தும் அன்பை மட்டுமே விதைத்தார். பேதுரு அவர் கூட நடந்ததுனால மீண்டும் இதில் சில வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், ராங்காக இருக்கும். சபையின் தூணானார், ஆத்துமாக்களை வென்றார். அதை விட ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். ஆத்துமாக்களை வெல்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆத்துமாக்களை வெல்றதுனோடனே அண்ணன் ஜபானா சொன்னார், வர்ஷிப்லேயும் சொன்னார், சங்கீதம் எடுக்கும்போது மாற்றம்னு சொன்னாங்கள்ல. ஆக்சுவலாக என்னுடைய ரூம் பக்கம்தான், ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும் என்னுடைய ரூமுக்கும் இளவரசன் அவங்க ரூமுக்கும். நான் ப்ரேயருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் ஒரு 4:30 5 o'clock இருக்கும். நான் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்து ரூம்லேருந்து சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. சரி, நான் என்ன நினச்சேன், சரி பேசிகிட்டு இருக்கான் போல் இருக்குது, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் போல் இருக்குன்னு. அவர் தான் சங்கீதம் எடுக்கிறாருன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஒரு 5:30 மணி 5:45 இருக்குமா, 5:30 5:45 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் என்னை யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்கான். சரி, யார்கிட்ட தான் பேசுகிறேன்ட்டு அப்போ டோரை போய் ஓப்பன் பண்ணோம்னே ஒரு பேப்பர் எடுத்து இப்படி காமிச்சான். என்னடா இது அப்படின்னா, என்ன லெட்டர்லாம் எழுதுறியா அப்படின்னு. அண்ணா லெட்டர் இல்லைண்ணா அப்படின்னா. என்னது அதுண்ணே? சங்கீதம் அப்படின்னா. சங்கீதம் எழுதுறியா அப்படின்னே. ஆமாண்ணா, இன்றைக்கி நான் தானே சங்கீதம் அப்படின்னா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாற்றம் தான், இது ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துறது தானே. இதை தான் அங்கே பேதுரு செஞ்சார். இதை தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். அப்போது நம்மளும் அவங்களோட வழியில் வளர்த்தோம்னா நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். ஸோ ஒரு ஆத்துமாக்களையும் கொண்டு வர்றதும் ஆத்துமாக்களை நம்ம சேர்க்கறது தான் நம்ம வேலையை தவிர, மற்றபடி மாம்சத்தின் வழியாக இந்த உலகத்தில் நம்ம நடக்கிறது, போகிறது, சம்பாதிக்கிறது, வர்றது எல்லாமே உலக பிரகாரமானது. மிஞ்சி போன ஒரு ஆயுசு நாட்கள் ஒரு 80, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 80 யோசிக்க முடியுமா? யோசிக்கலாம், அது கூட டவுட்டு தான். ஆனாலும் தைரியமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம நித்திய கால வாழ்வுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோமா, இல்லை இப்போ இந்த உலக பிரகாரமாக நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும் நம்ம எதுக்காக வாழ்கிறோன்ட்டு. நம்மளை பிறக்க வச்சதுக்கான நோக்கம் என்ன, நம்ம வாழ்கிறதுக்கான நோக்கம் என்ன. அஜித் ஆக்சுவலாக இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். அஜித்தும் நானும் டியூட்டியில் இருக்கும்போது அவர் டவுட் கேட்டுகிட்டே இருப்பார் இதை பற்றி. அதுனா என்னென்ன, இதுனா என்னென்னு கேட்டேன். இப்படிலாம் கூட நீ டவுட் கேட்பியாடா அப்படின்னு கேட்பேன். சில நேரத்தில் நான் கேட்டுட்டு சொல்ல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ அவனுக்கு அந்த வாஞ்சை இங்கே வருவார், சர்ச்சுக்கு வருவார். அவர் கேட்குற கேள்வியில் வித்தியாசமாக இருக்கும்.
அது நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இப்படி தான் இவரால் கேள்வி கேட்க முடியுதா அப்படின்னு நம்ம யோசிப்பேன். அப்போது ஆத்ம தாகம், நம்ம கூட அப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். அந்த ஆத்ம தாகம் இருக்கிறதுனால தான், அது தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் அவர் அந்த கேள்வி கேட்குறார். ஸோ அந்த ஆத்மாவை நம்ம அந்த நேரத்தில் அவருக்காக நான் செலவு பண்ணாத நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய வாழ்க்கையில் வேஸ்ட்டான நிமிடங்கள், என் வாழ்க்கையில் வேஸ்ட்டு. இப்படி தான் ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போது மரியா மகதலேனா 7 பேய்களால் துன்பப்பட்டார். வாழ்க்கை ரொம்ப இருளாக இருந்தது, ரொம்ப இருளாக இருந்தது. இப்போ நம்ம யாருன்னா வந்து அந்த வீட்டில் பேய் பிடிச்சவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம யாருன்னா உள்ளே போவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சியாக இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து அவர் உயிர்த்தெழுறாரு, இப்போ இந்த இடத்துல வந்து உயிர்த்தெழுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க, அவர் வந்து உங்ககிட்ட இன்னும் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அழுகும் போது நீ அழாதம்மா, நான் உங்க கூட இருக்கிறேன், எதனா சந்தேகம், எதனா சமாதான குலைச்சலுமோ அமைதியாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது, அந்த வார்த்தையை நம்ம இதயத்துக்குள்ளே ஆழத்தில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியும் சமாதானமும் கிடைக்கும். இல்லைனா அது நிரந்தரமே இல்லை. இனிமே தான் நம்ம மெசேஜ்குள்ளேயே போக போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பைபிளில் வந்து நம்ம யார் யார் என்ன பண்ணாங்கன்னு ஒரு ஹிண்ட் பார்த்தோம். இப்போ இனிமே தான் அப்படின்றத நான் யாரை எடுக்கலாம், இனிமேதான்றது பைபிளில் நிறைய பேர் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் சரித்திரம் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எனக்குன்னு கிடைச்சது இந்த இனிமேதான் ஒரு பேசுகிறதுக்கு கிடைச்சது யாருன்னா மொர்தெகாய். மொர்தெகாயுடைய வாழ்க்கை அது எவ்வளோ அற்புதமாக தேவன் வந்து அதை மாற்றினார் தெரியுமா? மொர்தெகாய் யார்? சிறைப்பட்ட ஒரு கைதி, ஒரு சிறைப்பட்ட ஒரு கைதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டில் இப்போ நம்ம வந்து அடிமையாக கூப்பிட்டு போகிறவங்க, ஒரு கைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அந்த கைதி பெயர் வந்து மொர்தெகாய். அவரால் வளர்க்கப்பட்ட பெண் தான் யார்? எஸ்தர். தாயும் தந்தையும் எஸ்தருக்கு இல்லாததுனால அவர் எடுத்து வளர்த்தாரு. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே கூட கூட்டு வந்துட்டு வந்து இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு அடுத்து எஸ்தர் வந்து என்ன பண்ணாங்க, ராணியால். நம்ம ரொம்ப டீட்டெயிலாலாம் நம்ம ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மொர்தெகாய்னா யார், அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். அந்த ஹிஸ்ட்ரி நான் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா மெசேஜு சத்தமாக இனிமே தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். மெசேஜு சத்தமாக இனிமேதான்ற வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் வேணான்னா அமைதியாக இருக்கலாம். இனிமேதான். ஓகே. ஸோ எஸ்தர் என்ன ஆயிட்டாங்க? ராணி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சதியை கண்டுபிடிச்சார். யார்? ஆமான். ஆமான் வந்து சதி பண்ணார். என்ன சதி பண்ணார்? எதுக்காக அந்த சதியை பண்ணார்? அவரை வந்து பணிந்து கொள்ளலன்ட்டு, மொர்தெகாயை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சதி பண்ணுறாரு. இது எப்படி சதி பண்ணனா, எடுத்தவுடனே ஒரு ராஜாவை அந்த நாட்டில் வந்து யாரையும் கொண்டுட முடியாது, ராஜாவுடைய பெர்மிஷன் வேணும். அந்த ராஜாவுடைய பெர்மிஷன்னா ஒரு தந்திரம் பண்ணி அதை வந்து ஒரு சதியை வந்து கிரியேட் பண்ணுறார். அந்த சதி வந்து அவருக்கு கண்டுபிடிச்சி அவர் ராஜா கிட்ட சொல்லிட்டார். ஒரு வழியாக போயிடுச்சு ராஜாக்கு, இந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு போயிடுச்சு. ஆனால் அதனால் அந்த மொர்தெகாய் ஒரு பலனும் இல்லை, ஒரு யூஸுமே கிடையாது. மொர்தெகாய் வந்து யோசிச்சார், நம்ம இவ்வளோ சொன்னோமே, ராஜா நம்ம கூப்பிடவே இல்லை, நம்மளை பாராட்டவும் இல்லை, நம்மளை எதுவும் செய்யலை, நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம செஞ்சுருப்போம், எவ்வளவோ செஞ்சுருப்போம், ஆனால் பலன் இருக்காது. அந்த பலனை எதிர்பார்த்து உதவி நம்ம செய்யக்கூடாது, எஸ்பெஷலி ஆத்துமாதாயம் பண்ணும்பொழுது. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் எந்த பலனும் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் என்னாச்சுன்னா ஆமானுடைய சதி திட்டம் என்னாச்சு, அவரை அழிக்க, யார்? மொர்தெகாயை அழிக்க திட்டமிட்டார். அப்போ திட்டமிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் ரொம்ப துக்கப்பட்டு, மொர்தெகாய் சாக்கு துணி அணிந்து ரொம்ப துக்கப்பட்டு அழுதுட்டு இருந்தார். அப்போ தான் வந்து எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் வருது, ஒரு அவங்களுடைய வேலையாட்கள் மூலிமா ஒரு கம்யூனிகேஷன் வருது ரெண்டு பேருக்கும் நடுவில். அங்கேருந்து இங்கே வந்து சொல்கிறதும் இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறதுமா இருந்தது. அப்போ வந்து மொர்தெகாய் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு? எஸ்தர்கிட்ட வந்து கேட்குறாரு, இனி இந்த மாதிரி பண்ணனா தான் நம்ம ஜனங்கள் வந்து உயிரோடு இருக்க முடியும், இல்லைனா எல்லாரையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எஸ்தர் ஆனவள் என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போயிட்டு அந்த பந்திக்கெலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த கதைலாம் தெரியும். நான் முன்னாடி ராஜா முன்னாடி நிற்கும் போது
நீ உனக்கு என்ன வேணும்னு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்து 2வது முறை விருந்துக்கு வரும்போது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது ராஜா கோபம் அடைந்து அந்த இடத்துல மாறுது. அந்த சூழ்நிலை எப்படி மாறுது தெரியுமா? இவர் மொர்தெகாய் என்ன நினச்சார்னா, நம்ம சொன்னதுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது ராஜாவுக்கு தூக்கம் வர விடாமல் ஆயிடுச்சு. தூக்கம் வரல. இப்போ நைட் டியூட்டி முடித்தவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், புரியுதா? ஆனால் ராஜாவுக்கு பகல் ஃபுல்லாக உழைச்சா அவருக்கு நைட்டு தூக்கம் வரல. அவருக்கு என்ன தூக்கம் வரலன்னு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். அடுத்த நாள் இந்த பதிவேடு ரிஜிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும் பொழுது மொர்தெகாயுடைய பேர் அங்கே இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, மொர்தெகாய்க்கு நம்ம என்ன செஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மொர்தெகாய்க்கு எதுவும் செய்யலை அப்படின்னு. இப்போ 2வது நாள் யார் வரா? விருந்துக்கு வரும்போது அப்போது அந்த விஷயம் வந்து மொர்தெகாயுடைய விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ராஜாவுக்கு தெரிஞ்சது வந்து ஆமானுக்கு தெரியாது. ஆமான் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம விருந்துக்கு போகிறோம்னு நினச்சி போயிட்டு இருக்கும்போது அப்போது ராஜா என்ன கேட்குறாரு ஆமான் கிட்ட, இந்த மாதிரி ஒரு ராஜ இதை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆமான் என்ன நினச்சிருக்காரு, நம்மளை தான் பண்ண போகிறாங்க, நமக்கு தான் அதை செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் அவருக்கு என்னென்ன வேணுமோ சகலத்தையும் சொன்னார். கடைசியில் ஒரே வார்த்தையில் என்ன நடந்தது, நீ எனக்கு என்னென்னலாம் சொன்னியோ, யாரை நீ வந்து கொல்லணும்னு திட்டம் போட்டு, அது கொல்றதுக்கு யார் திட்டம் போட்டா? ஆமானுடைய மனைவி. ஆமானுடைய மனைவி தான் டிஸ்கஸ் பண்ணி 50 முழம் அந்த இதில் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே நிலைமையே மாறிடுச்சு. அந்த ராஜா தூக்கலெல்லாம் மொர்தெகாயால் நன்கு நினைவு கூறப்பட்டு அந்த ஆமானையே மொர்தெகாய்க்கு நீ இதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி மொர்தெகாயை என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உயர்த்த நினச்சிட்டாரு. அப்போது என்ன நடந்தது, நினைவில் முழுவதும் மாறினதுக்கு அப்புறம் ஆமான் தூக்கிலிடப்பட்டான். எப்போ தூக்கிலிடப்பட்டான்? அவனை கௌரவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப நொந்து வீட்டுக்கு போயிட்டார். அப்போ வந்து வேலையாட்கள் வந்து கூப்பிட்றாங்க, உங்களை மாதிரி விருந்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. விருந்துக்கு கூப்பிட்றாங்கன்னா திருப்பி விருந்து கிளம்பி போகிறார். விருந்து கிளம்பி போகும்போது எல்லாமே அந்த விஷயம் அங்கே தான் நடக்கும் பொழுது என்ன நடக்குது, ஆமானை அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, அவனை கொன்று போடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுக்குறார். யாருக்கு தூக்கு மரம் செய்யப்பட்டதோ, யாரால் செய்யப்பட்டதோ அவருக்கே அந்த தூக்கு மேடை வந்தது. யாரால் போடப்பட்டது? மொர்தெகாயினால். அதுக்கப்புறம் மொர்தெகாய்க்கு ஒரு ராஜாவின் பிரதானிகளில் ஒருவராக மாறிட்டார். ஸோ இதுதான் வந்து மொர்தெகாயுடைய கதை. ஓகேங்களா? இப்போது இந்த மொர்தெகாயுடைய கதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றதா மெசேஜ். ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிருவோம். ஓகேங்களா? இனிமே தான். ஓகேங்களா? மெசேஜ் என்னது? இனிமே தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது மொர்தெகாய் எங்கே இருந்தார்? அரண்மனை வாசலில் இருந்தார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோமே, நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையில் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து 1000ல் சம்பாரித்தவங்க இப்போ லட்சத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கோடிகளை சம்பாரிச்சிருக்கிறவங்கள பார்த்து நம்ம கோடிகளை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? அப்போ அந்த கோடிகளை சம்பாரிச்சிருக்கிறவங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கே இருக்கோம்? ரொம்ப கீழே தான் இருக்கும். நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துருக்கும் போது மொர்தெகாய் செய்த நன்மை உடனே கௌரவிக்கப்படலை. அப்போ அதை நம்ம லைஃப்பில் நினைக்கும் போது எப்படின்னா, நம்ம உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை. நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த இடத்துல நம்மளுடைய உழைப்பு வந்து எதுவுமே கவனிக்கப்படலை. ஏன் கவனிக்கப்படலைன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், 100%ல் 99% நம்ம நல்லது பண்ணியிருப்போம். குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, சோஷியலுக்காக இருந்தாலும் சரி, சொசைட்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 1% நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன தவறு. அந்த சின்ன 1% தவறு இந்த 99 தவறையும் மறைச்சிடும். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்மளால் ஏன் நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு இந்த பாராட்டு கிடைக்கல, தேவனுடைய கண்கள் நமக்கு ஏன் தயவு கிடைக்கல அப்படின்றது எதனாலனா, 99 நம்ம நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன பாவம் நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சரீரம். ஸோ இதுதான் அந்த மொர்தெகாயுடைய நன்மை ஏன் கௌரவிக்கப்படவில்லைன்றதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹாமான் வந்து எதிரியாக எழுந்தான். ஆனால் நமக்கு எதிரியாக எழுந்தது யாரெல்லாம்? எல்லாருமே எதிரி தான். சொந்தம், பந்தம், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாமே எதிரிகள் தான். ஏன் எதிரியாக மாறுறாங்க தெரியுமா? ஒரே விஷயம், நம்ம ஃபாரினில் இருக்கிறோன்றது ஊரில் எப்படி நினச்சிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க, மல்டி மில்லியனியர்ஸ்.
ஆனால் இங்கே என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே எவ்வளோ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊரில் ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையை நடத்தணுமா? அதே ஒரு 30,000 நடத்தும்போது நடத்தணுமா? இப்போ இங்கே 50,000 1,00,000 வாங்கும்போது அதே வாழ்க்கை தான் நடக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா? உலக பிரகாரமான ஆசைகளை நம்ம யோசிக்கிறதுனால, உலக பிரகாரமான விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுனால, உலக பிரகாரமான விஷயத்த, மாம்சத்தின விஷயத்தில் எல்லாம் வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, எல்லாம் வாங்கி போட்டு கடவுள் உங்களை சொன்னாரா நீ இஎம்ஐயில் ஃப்ரிட்ஜு வாங்கி போடு, நீ இஎம்ஐயில் வாஷிங் மிஷின் வாங்கு, நீ இஎம்ஐ போட்டு ஹவுஸ் வாங்கு, எதனா சொன்னாரா? உனக்குன்னு என்ன கொடுத்துருக்குறாரோ நீ அதை சந்தோஷமாக நம்ம இருந்திருக்கணுமா இருந்திருக்கக்கூடாதா? ஆனால் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது. எவ்வளோ இன்னும் நமக்கு 1,00,000 சம்பளம் கையில் வாங்கியிருப்போம், இன்னும் அதுக்கு கட்டணுமே, இன்னும் ஒரு மாதத்துக்கு இது வேறு இடிக்குதே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு. இன்னும் போதாது 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 போதாது. இதை பார்த்து கடவுள் என்ன சொல்லுவார்? உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதாடா, உனக்கு என்ன தான் வேணும், உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரு, உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டார். ஸோ இந்த இடத்துல ஒரு மெசேஜ் நான் ஒன்று கேட்டேன். இந்த துக்கம் கண்ணீர் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த துக்கம் கண்ணீர், இந்த சாக்கு துணி சாம்பல் அவர் உட்காந்தல, அதை எதுக்கு ஒப்பிடுறேன்னா இந்த துக்கம் கவலை கண்ணீர் நம்பிக்கையின் மேலே ஒப்பிடுறேன். இந்த இடத்துல ஒரு வசனம், என் கிருபை உனக்கு போதும்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் எதில் வருது? 2 கொரிந்தியர் 12:9 வரும். என் கிருபை உனக்கு போதும். அது பக்கம் 255. ஓகே, இந்த வசனம் எனக்கு லைட்டாக இந்த இதுக்கு வந்தது. பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்கும்னா எப்படி? பலவீனத்தில் யாருடைய பலன் பூரணமாக விளங்கும்? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? நம்ம பலவீனமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணுன்ட்டு ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சுதுன்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற அவருடைய வல்லமையினால் இந்த காரியம் நடந்தது. புரியுதா சொல்கிறது? ஏன்னா பலவீனன், ஆனால் எனக்குள்ள ஒரு பலன் இருக்குது, அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய வல்லமையினால தான் இது நடந்தது. அப்போ தான் சொல்கிறாரு பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பிரச்சனைன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை ஆக்சுவலாக. எத்தனை பேர் புரியுது? இந்த பிரச்சனை என்னென்னா வியாதியாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், சந்தேகமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் பிரச்சனை எதனா இருக்கட்டும், இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் பிரச்சனை. புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரியுதுங்களா? பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த விதமாக பார்க்குறோம்? அந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, வியாதிகள் ஒன்றுமே இல்லை. நம்ம வியாதிகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? இப்போது ஒருத்தர் ஊரில் இருக்கிறவங்களுக்கே வச்சுக்கோங்களேன், ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்க உடம்பு முடியல, நம்ம அங்கே போயிட்டு துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், நம்ம அவங்கள போய் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ நீங்கள் போய் பார்த்துக்கிறதுனால அங்கே எதனா நடக்க போகுதா? ஆனால் இங்கே இருந்து உங்கள் வார்த்தையில் இருக்கிற ஒரு பலனை கொண்டு, அவருடைய வல்லமை கொண்டு நீங்கள் இங்கே ப்ரேயர் பண்ணும்போது அங்கே சுகமளிக்கும். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான வல்லமை நமக்குள்ளே இருக்குன்றதை நிரூபிக்கும். அதுதான் சாட்சி. நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களுடைய வல்லமை இங்கேருந்து அங்கே இருக்கிறது ப்ரேயர் பண்ணால் அங்கே நடக்கணும். அதுதான் வல்லமை. எனக்கு பலவீனமாக இருக்கிறேன், ஆமாம் உங்களுடைய இதே பலவீனம். நமக்கு வேண்டியவங்களுக்கு எதனா ஒன்று நடந்துருச்சுன்னா, ஆமாம் நான் வேண்டியது நடந்துருச்சுன்னா, ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னா பதறோம். ஆனால் அந்த பதட்டத்தையும் தாண்டி இந்த பதட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. பதறதுனால பதறின காரியம் சிதறும், பதறாத காரியம் சிதறாது. சரிங்களா? ஸோ இங்கே பதறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை அங்கே தான் உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் சோதித்து பார்க்குறாரு. நான் ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன், அந்த பிரச்சனையை நீ எப்படி பார்க்குற? பிரச்சனையாகவே பார்க்குறியா, இல்லை அந்த பிரச்சனைக்கு தேவையான கிருபையை என்கிட்டேருந்து பார்க்குறியா? நமக்கு தேவை வெறும் கிருபை மட்டும்தான். அந்த கிருபையை மட்டும் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் அழகாக சொல்லுவார், நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. அதை விட்டுருவோம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அவர்கிட்ட உட்கார்றது, ஏசப்பா என்னால் முடியலையே, எதனா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருந்தால், விசுவாசம் உறுதியாக இருந்தால், நீங்கள் இங்கே சொன்னால் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இங்கே நடச்சா அங்கே நடக்கும், எனக்கு இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்காத ஆண்டவர் கிடையாது, கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனையை நம்ம யோசிச்சோமா? வீடு கேட்டேன், வீடு கொடுத்துட்டார், சாட்சியாக சொல்லுவோம், நான் வீடு வாங்கி விட்டேன், இஎம்ஐயில் 25 லட்சம் போட்டு வீடு வாங்கிட்டேன், வாங்க சொன்னாரா? ஆனால் அது நம்மளுடைய கனவு, கடவுள் கொடுப்பார். ஆனால் கடவுளே இந்த கடனை எப்படின்னா அடைச்சிருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, கடவுளே இந்த கிருபையால் எனக்கு கொடுங்க. தூக்கத்தை கெடுத்தாரா ராஜாவுக்கு? அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர்கிட்ட தூக்கத்தை கெடுப்பார். எத்தனை மிஷினரிகள் சாட்சிகள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஊரில் இருப்பாங்க, திடீர்னு ஆனால் போய் கதவை தட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு போவாங்களாம். எத்தனையோ மிஷினரி சொல்லியிருக்காங்க, யாருன்னே தெரியாதான். ஸோ உங்களை வாழ வைக்கணும்னா ஒருத்தரை தூங்க விட மாட்டார். நீங்கள் இங்கே வாழ்கிறோம்னா, நம்ம நல்லா வாழ்கிறோம்னா நம்ம குடும்பம் ஜெபிக்கிற ஜபம் தான் அதுக்கு காரணம். ஸோ நம்மளுடைய விசுவாசம், வல்லமை, நம்பிக்கை எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம எப்படி வந்து வெளிக்காட்டுறோன்றது தான் நம்முடைய வாழ்க்கை. ஸோ கடைசியை நம்ம பார்த்தோம்னா அந்த திடீர் திருப்பம், அவமானத்திலிருந்து கௌரவத்திற்கு நம்மளுடைய கண்ணீர் சாட்சியாக எப்போ நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து ஒரு வல்லமையோடு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அந்த வல்லமை நமக்குள்ளேருந்து புறப்பட்டு போயிட்டு அந்த சுகவீனத்தை நீக்கும், பலவீனத்தை நீக்கும். ஒரு கை ஃப்ராக்சராகி உடஞ்சி போயிருக்கு ஒருத்தருக்கு, இல்லை ஒருத்தரால் நடக்கவே முடியல, நீங்கள் இங்கே போய் என்ன பண்ண முடியும்? தாங்கி இங்கேருந்து அங்கேருந்து நடக்க வைக்க முடியும், அவ்வளோதானே பண்ண முடியும். உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்களுடைய நம்பிக்கை எங்கே போச்சு? அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வல்லமையாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ கடைசியாக அந்த எதிர்ப்பு முடிக்காது, தேவன் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் நம்ம பயணம் செய்யணும். தேவன் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் நம்ம பயணம் செய்யணும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு புதிய தொடக்கமாக இருக்கணும், இந்த புதிய காரியமாக இருக்கணும். இந்த வார்த்தை, இந்த இனிமேதான் வார்த்தை, எந்த கஷ்டம் வந்துட்டுமே, யாருன்னா வந்துட்டுமே இந்த ஒரு வார்த்தை பண்ண சொல்லுங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையா? இனிமே தான் நம்ம சண்டை போடாமல் இருக்க போகிறோம், இனிமே தான் நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறோம், இனிமே தான் சந்தோஷம், இனிமே தான் சமாதானம், இனிமே தான் நமக்கு வாழ்க்கையில் வசந்தம், எல்லாமே இனிமே தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வல்லமையாக செயல்படும். அதுதான் இந்த இனிமேதான். கண்களை மூடுவோமா? இந்த இனிமேதான்ற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை நம்ம கேட்க 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 ஒரு வல்லமை, ஒரு 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 நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். இனிமே தான் என் வாழ்க்கை, இனிமே தான் என்னுடைய பலன், இதுக்கு மேலே தான் என் கண்ணீர் எல்லாம் கழிப்பாக போகுது, கஷ்டமெல்லாம் பறந்து போக போகுது, அவர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இனிமேதான் இனிமேதான் இனிமைதான் என் வாழ்வு, இனிமைதான் இனிமைதான் இனிமைதான், இனிமேதான் இனிமேதான் இனிமைதான் என் வாழ்வு, இனிமைதான் இனிமைதான் இனிமைதான்.
களிப்பானது. கஷ்டம் எல்லாம் கடந்து போனது, கசப்பெல்லாம் இனிப்பானது, துக்கம் எல்லாம் இன்பமானது. நீர் என்னுள் வந்ததால் என் உள்ளம் நிறைந்ததா, தனிமை போனதே என் வாழ்வில் இனிமை வந்ததே. இனிமேதான் 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 என் வாழ்வில் இனிமைதான் 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 இனிமேதான் 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 என் வாழ்வில் இனிமைதான் இனிமைதான் இனிமைதான். தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல தருணத்திற்காக கோடான கோடி நன்றி. ஆமென். அருமையான செய்திக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரனை இன்னும் வரும் காலங்களிலே தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. இனிமேதான் மாற்றம். நிறைய இதில் சொல்லுவாங்கள்ல, அந்த ஷோஸ் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக்குள்ள இனிமேதான். அதனால் என்ன சொல்லணும்? சபைக்கு இனிமேல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை உங்கள் தாளந்துகள், ஒருவருடைய தாளந்துகள் கூட வீணாகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் இனிமே தான். நிறைய விஷயம் இருக்குது, இந்த சாட்டை எடுக்கிறது அதெல்லாம் இருக்குது தெரியுமில்ல, கொஞ்சம் கடினமான காரியங்கள்லாம் அதுவும் இனிமே தான். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு, நான் சகோதரனுடைய செய்தியில் நான் குறுக்கிடலை. இந்த ஞானஸ்தான ஆராதனை நம்ம வருகிற மாதத்திலே வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு சில குறிப்புகளை மாத்திரம். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம், நாங்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பிறந்த நாளுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பிள்ளைகளுக்கு அது என்னது, பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது நாங்கள் தெளிச்சிட்டோம், எங்கள் பாரம்பரியம், இதெல்லாம் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான். ஹல்லேலூயா. யாரும் இதில் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான். அதனால் எனக்கு ஈஸியாக அதை பிரசங்கிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இது இந்த ஞானஸ்தானம் வேறு உள்ள சிம்பிளாக சொல்லிடுறேன். அக்கார்டிங் டு பைபிள், வேதம் என்ன சொல்லுகிறதோ, சபைகளில் உள்ள சட்டத்திட்டங்கள் சபைகள் உருவாக்குனது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். நிறைய பேர் அதில் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு, இப்போ நான் வைராக்கியமாக என் சபையில் வைராக்கியம் மாதிரி என் சபையில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வேதத்துக்குள்ளே போகும்போது என்னென்னா, தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்படி, வீட்டுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேனே, பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், அப்படி தானே? உங்களுடைய பாவத்தை உணர்ந்து உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நீங்கள் அறிக்கை எடுத்தீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, பாஸ்போர்ட் நீங்கள் வாங்கியாச்சு. ஆனால் நீங்கள் வெளியில் போனால் என்ன பண்ணணும்? விசா விட்டுங்க, அதெல்லாம் எடுத்தாச்சு. பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்துருச்சு, டிக்கெட் வேணும்ல. இல்லைன்னா உள்ளே நீங்கள் பிரவேசிக்கு ஏர்போர்ட்டில் உள்ளே விட மாட்டான். போர்டிங் போட பாஸ்போர்ட்டுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னா சவுதி அரேபியாவில் விடுவான், இந்தியாவில் விட மாட்டாங்க. அது விட சிம்பிளாக சொல்லிடுறேன், எவ்வளோ தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்தவர்கள் வாசிங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஹல்லேலூயா. தேவனை பற்றும் நல் மனசாட்சியான ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. உங்களுக்கும் பாஸ்டருக்கும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையாய் அது காணப்படுகிறது. அதனால கட்டாயம் எடுத்து தான் ஆகணும். அது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை. இது வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் போகலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், பைபிள் காலேஜில் படிக்கலாம், ஒர்ஷிப் எடுக்கலாம், வேறு எல்லாம் பண்ண எல்லா லீடர்ஷிப் எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனாலும் இது எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை கண்டிப்பாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு அவங்கள என்ன சொல்லுவாங்க? இப்போ என்கேஜ் முடிஞ்சுட்டு இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? இப்போ கெட்ஸி சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது சைமன், அவங்க சைமனா சீமோனோட ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? இது எப்போ சொல்லுவாங்க? கல்யாணமான பிறகு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் செஞ்சாச்சு. அந்த ஸ்டெப்பு இப்போ அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த திருமணம் என்கிற இந்த உடன்படிக்கை எங்கே வருது? இயேசுக்கும் நான் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன்னு அந்த உடன்படிக்கை எங்கே வருதுன்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான். ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால் என்ன பண்ணியிருக்காரு?
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்காண்டி ரொம்ப குழம்ப வேண்டாம். இன்னும் இருக்குது சின்ன சின்ன தெருவில் அப்பப்போ உங்களுக்கு தேவையான நேரத்தில் நான் அதை சொல்கிறேன். இன்னும் நான் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அதை படிக்கலாம். உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நீங்கள் பண்ணிக்கணும். அது நீங்கள் தான், உங்களுக்கும் அவருக்கும் மட்டும்தான். இதில் உங்கள் கணவர் நிறைய பேர் சொல்லுவீங்க, வீட்டில் கேட்டு வரேன், அப்பாட்ட கேட்டு வரேன், அம்மாட்ட கேட்டு வரேன், தாத்தாட்ட கேட்டு வரேன், பாட்டு கேட்டேன். ஒரே ஒரு சிம்பிள், நான் ஒரே ஒரு சத்தியம் கேட்டேன் சொன்னாங்க. நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாத்துக்கும் செய்கிறீங்க, மறைமுகமான எல்லா காரியங்களும் செய்கிறீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சின்ன வயசில் எல்லா தப்புகளையும் பண்ணுறோம், பெரியவங்களுக்கு தெரியாமல் எல்லா காரியங்களையும் பண்ணோம், அவ்வளோ திருட்டுத்தனத்தையும் எல்லாம் பண்ணுறோம். இந்த நாட்களில் மனைவிக்கு தெரியாமல் கணவனும், கனவிக்கு தெரியாமல் மனைவனும், மற்றபடி எல்லாமே நீங்கள் பப்ளிக்கில் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மறைமுகமாக செய்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பெர்மிஷன் கேட்குறோமா இல்லையா? யாரும் கேட்குறது இல்லை. இது தேவனுடைய திட்டமாக இருக்குது. தேவனுக்கும் உங்களுக்குள்ள உடன்படிக்கையாக இருக்குது. இந்த உடன்படிக்கையை மாத்திரம் இதை மாத்திரம் நிறைவேற்றணும்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறோம். இது நீங்களும் தேவனுக்கு உள்ள உறவாய் அது காணப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, பரலோகத்தில் நீங்கள் போகணும்னா என்ன வேணும்? இந்த உடன்படிக்கையை நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி தானே சொல்லியிருக்கு வேதத்தில், அப்படி தானே? இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லையே. தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதில் பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மீது பாதப்படியில் வைக்கிறோம். ஆண்டவரே, அருமையான சங்கீதம் எடுத்த அருமையான இளவரசர்காய், ஆண்டவரே, துதியை எடுத்த அருமையான வெங்கட்டுக்காகவும், ஆண்டவரே, விசேஷமாக செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான தினேஷையும் பிள்ளைகளை எடுத்து நீர் உபயோகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்காலங்களிலே உமக்கு உயர்ந்த ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் பிள்ளைகள் விளங்க, அவர்கள் மூலம் அநேகர் பயன்பெற நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டது மாதிரி அதுவரே இனிமே தான் எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இடம்பெற போகிறது. இனிமே தான் எங்கள் சபைகளில் அநேக காரியங்கள் இடம்பெற போகிறது. இனிமே தான் உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் ஓடப்போகிறோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு சாட்சிக்காகவும் செபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, விசேஷமாக ராஜேஷ்காக செபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த இரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்ப்பஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம். இன்னும் எங்கள் சபைகளிலே கர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளைகளிலே நீர் ஆண்டவரே ஏற்ற காரியங்களை நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வேலைகளிலே பிரச்சனையாக இருக்கிற எங்கள் சபை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக நீர் பிள்ளைகளை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தீர் என்பதை நாங்கள் அறியோம். தகப்பனே, ஆண்டவரே, உமக்கு ஒரு நோக்கம் உண்டு, உமக்கு ஒரு திட்டம் உண்டு. எங்கள் வாழ்க்கையை குறித்து உமக்கு ஒரு திட்டம் உண்டு. தகப்பனே, ஒருவேளை அதை காண முடியாத குருடர்களாய், அதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு செவிடர்களாய் நாங்கள் இருக்கலாம். தகப்பனே, ஆனால் உம்முடைய காரியங்கள் உமக்கு திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை குறித்த காரியங்களை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் காத்திருந்து இழைத்து போய்விடாமல் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு அந்த இடத்திற்கு கடந்து வந்திருப்பார்களோ அவருடைய கண்ணீர்கள் வேண்டுதல்களை ஆண்டவரை நாங்கள் அறியும். தகப்பனே, என் பரமபிதா, நீர் அறிந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். வயதான பெற்றோர்களுக்காய் செபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வளைகுடா நாடுகளுக்காக செபிக்கிறோம். பரிபூர்ண சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் தகப்பனே, சுதந்திரத்தினை கொண்டாடுகிற எங்கள் தேசத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் அமைதியை நீர் கொண்டு வாரும், செழிப்பை கொண்டு வாரும், ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சபையை எடுத்து உபயோகப்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் உமக்காய், ஆண்டவரே, சபைக்காய் அல்ல தகப்பனே, உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் ஓட, எங்கள் தாளந்துகளை உமக்காய் நாங்கள் செலவிட, ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, நாங்கள் ஓடு என்று உமக்காய் ஓட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற மாதத்தில் இருக்கிற அந்த ஞானஸ்தான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
உம்முடைய வேதத்தின்படி அறிந்து ஆண்டவரை கீழ்ப்படிந்து உமக்கு ஒப்பு கொடுக்க நிற்கிறப்ப செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உலகத்தார்களுக்காக அல்ல தகப்பனே, ஆண்டவரை உமக்காய் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரை சத்தியத்தில் உள்ள சொல்ல எங்களுக்கு நீர் கிருபை செய்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கடல் ரிட்ரீட்டுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்தை நீர் இப்பொழுதே சுற்றி வேலி அடைத்து நீர் பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே முன்னிருந்த நிலைமை காட்டிலும் ஆண்டவரே இந்த நிலைமை பன்மடங்காய் நீர் பெருக நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறாமல் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள அந்த இடத்தை நீர் சுற்றி வேலி அடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். உமது தூதர்களால் நீர் அந்த இடத்தை இப்பொழுதே புலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஞானஸ்தான ஆராதனை நடக்கும் பொழுது அந்த இடத்தை சுற்றி தண்ணீரை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து நீர் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு எங்கள் சபை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்காய் நீர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்காக உழைக்கிற ஓடுகிற ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் முறுமுறுமுக்காமல் குந்தி குந்தி நடக்காமல் ஆண்டவரே நாங்கள் முன்னின்று செய்ய ஆண்டவரை வைராக்கியமாய் செய்ய மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இல்லாமல் தகப்பனை நாங்களும் இன்னும் எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று எங்கள் தாளந்துகளை நாங்கள் உபயோகப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒற்றுமையோடு பிள்ளைகள் அந்த காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் சபையில் உள்ள ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாகம் எடுக்கிற அதை நடத்தப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்காய் உழைக்கிற ஓடுகிற ஆண்டவரை விசேஷமாக டிரான்ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குக்கிங் டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆண்டவரே விசேஷமாக பிரதர் சத்யனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் என்ன நோக்கத்திற்காக கடந்து சென்றிருக்கார் நீங்கள் அறிவித்த தகப்பனே அந்த வைத்தியத்திலும் நீர் அவரோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல மருத்துவர்களுக்கு நான் கண்களில் ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இணையத்தில் இருந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.